பவன் கல்யாண் அவருடைய ஹரிஹர வீரமல்லு இந்த படத்தோட ட்ரெய்லர் வந்திருக்கு. ட்ரெய்லர் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லணும்னா, பவன் கல்யாண் வந்து அரசியலில் தான் ஒரு ஹிந்துத்துவா அப்படிங்கிற மாதிரி வந்து சுற்றிட்டு இருந்தார் ரீசெண்ட் டைம்ஸில். ஆனால் இப்போ சினிமாவிலே வந்து நான் ஒரு ஹிந்துத்துவா வந்து ஒரு நல்ல ஒரு எக்ஸ்ட்ரீமிஸ்டடா அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு வெறித்தனமாக ஒரு இறங்கி சம்பவம் பண்ணிட்டு இருக்கிறாரு. அவரை பார்க்கும்போதே அந்த லுக்கு அப்படி தான் இருக்குது. ஆனால் இது மாதிரி ஒரு லுக்கு இதுக்கு முன்னாடி அவர் ஒரு படம் பண்ணதே கிடையாது. பட் இதில் என்ன முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னா, இவருடைய கேரக்டர் இந்த ஹரிஹர வீரமல்லு அப்படிங்கிற கேரக்டரு ஒரு இடத்துல, அதாவது அவுரங்கசீப் முகல் பீரியடில் ஒரு அதை இந்துக்கள் வாழ்வதற்கே வரி கட்ட வேண்டும் அப்படிங்கிற ஒரு சூழல் வந்து ஏற்படும் போது அங்கே ஒரு சூப்பர் ஹீரோ ஒரு சூப்பர் நேச்சுரல் பவர்ஸோட வந்து அங்கே இருக்கக்கூடிய அதர்மத்தை எதிர்த்து சண்டை போட்டு தர்மத்தை நிலைநாட்ட ஒரு தலைவர் வந்து வராரு. அப்படி தான் இந்த பவன் கல்யாண் அவர்களுடைய கேரக்டர் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இதை தாண்டி கொஞ்சம் பிசுறு தட்டினா கூட இந்த படம் பெரிய டிபேட் ஆகிடும். ஏன்னா இந்து முஸ்லீம் அப்படிங்கிற ஒரு யூனிட்டியை எந்த விதத்துலேயும் வந்து ஒரு கிராக் பண்ணுற அளவுக்கு இல்லாமல் படம் இருந்ததுன்னா அது பவன் கல்யாண் அவருக்கும் வந்து ஒரு பெரிய இதுவாக இருக்கும். சரி, இதை தாண்டி ட்ரெய்லர் எப்படிங்க இருக்குது? ட்ரெய்லரில் யார் யாரெல்லாம் வரா அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம சுனில் அப்படிங்கிறவர் வராரு. சுனில் யார்? இந்த குட் பேட் அக்லியில் அஜித் சாருக்கு ஃப்ரெண்டாக வந்து பேபிங்கிற கேரக்டர் அவர் வராரு. அவர் பார்க்கும்போது ஏதோ ஒரு காமெடி பண்ண போகிறாருப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இதை தாண்டி சத்யராஜ் சார் வந்து ஒரு லுக்கில் வராது. இதில் சத்யராஜ் சார் பார்க்கும்போது பவன் கல்யாண் அவர் வந்து வேணும்னே சத்யராஜ் சாரை வந்து பழி வாங்கிட்டாரோ அப்படின்னு தான் தோணுது. ஏன்னா பவன் கல்யாண் அவர்கள் வந்து ஒரு ஹிந்துத்துவா, ஒரு பிஜேபி, ஒரு சனாதன தர்மா அப்படிலாம் பேசுகிறவர். இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக பேசக்கூடியவர் தான் சத்யராஜ் அவர்கள். உங்களை நான் என்ன பண்ணுறேன் பாருங்கள் அப்படின்னு இந்த படத்தில் சத்யராஜ் சாரோட கேரக்டர் பாருங்கள். ஃபுல் காவி உடை, ருத்ராட்ச கொட்டை, தலையில் வந்து விபூதி. அவரோட ரியாக்ஷன் அந்த ட்ரெய்லரில் பார்க்கும்போதே சத்யராஜ் சார் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கே நீ விபூதி அஷ்டலை அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பேசிகிட்டு இருக்கிறாரு. ஸோ அப்படி தான் அவரோட லுக் அப்படிங்கிறது இருக்குது, பார்க்கும்போது தெரியும். ஸோ இதை தாண்டி நிதி அகர்வால் அவங்கள காட்டுறாங்க. அப்புறம் நிறைய சின்ன சின்ன கேரக்டர்ஸ்லாம் படத்தில் வருது. நல்லா கிராண்டாக சூப்பராக. குறிப்பாக படத்தோட விஎஃப்எக்ஸ் காட்சிகள் செம்ம. ஒரு படம் 3Dயில் வருதான்னு எனக்கு தெரியல, பட் அந்த அம்பு விடுற சீன்லாம் அம்பு அப்படியே கண்ணு முன்னாடி வந்து நின்றுச்சு. அப்புறம் லாஸ்ட்டில் கிளைமேக்ஸில் அந்த ட்ரெய்லரோட எண்டில் அப்படி ஒரு ஸ்வாடு அப்படி வச்சு இது பண்ணுறாரு. ஸ்வாடு வெர்சஸ் ஸ்பிரிட் அப்படிங்கிற மாதிரி. சார் பாபி தியோல் தான் வந்து அவுரங்கசீப்பாக வராரு. ஒரு மிகப்பெரிய ஒரு வில்லத்தனமாக அந்த கங்குவால் எப்படி ஒரு வில்லத்தனத்தை வெளிப்படுத்தினாரோ அந்த மாதிரி தான் பாபி தியோல் காட்ட போகிறாருன்னு நினைக்கிறேன். ஸோ இதை தாண்டி பவர் ஸ்டார் பவன் கல்யாண் அவருக்கு இருக்கிற அந்த ஸ்வாக் உண்மையாக சொல்கிறாங்க, யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. மகேஷ் பாபுலாம் ஒன்றுமே கிடையாதுங்க. மகேஷ் பாபு சார்லாம் அவர் பெரிய அவர் பவர் ஸ்டார் பவன் கல்யாணை விட அதிகமாக கூட சம்பளம் வாங்கட்டும், அதிகமான கலெக்ஷன் கூட பண்ணிட்டோம். ஆனால் உண்மையை சொல்லணும்னா பவன் கல்யாண் முன்னாடி ஆஃப் ஸ்க்ரீனில் என்னவோ அதுதான் அந்த மனுஷன் ஆன் ஸ்க்ரீனில் சரி ஆஃப் ஸ்க்ரீனில் சரி பவன் கல்யாண் ஒரே மாதிரி தான். அந்த ஸ்வாகு, வாக்கு, கெத்து, ஸ்டைலு, ஆட்டிடியூடு, அந்த போல்ட்னஸ்ஸு, கட்ஸு, தலைமை உண்மையாகவே வந்து வேறு லெவலு. நான்லாம் வந்து கப்பர் சிங் படம் பார்க்கும்போதே வந்து அப்போவே ஃபேன் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் சர்தார் கப்பர் சிங்லேருந்து லாஸ்ட்டாக வந்த இந்த பீம்லா நாயக் படம் வரைக்குமே தியேட்டரில் ஃபஸ்ட் ஷோ தான், மிஸ்ஸே ஆகாது. அது நான் பார்த்த படம் காட்டமராயுடுவாக இருக்கட்டும், வக்கீல் சாபாக இருக்கட்டும், பீம்லா நாயக்காக இருக்கட்டும், அக்ஞாதவாசி, எல்லா படத்தையும் ஃபஸ்ட்டு ஷோ. அவரோட ஃபேன்ஸோடு நீங்கள் பார்த்தீங்கன்னா உண்மையாக சொல்கிறேன், இந்த படத்தை நீங்கள் போய் அவரோட ஃபேன்ஸோட பாருங்கள். நீங்கள் ஆந்திராவுக்கு தான் போகணுன்னு அவசியம் இல்லை, தமிழ்நாட்டிலே சில தியேட்டர்லாம் போடுவாங்க. உண்மையாக விஜய் சார், அஜித் சார் படத்துக்கு எப்படி ஒரு ஓப்பனிங் இருக்குமோ, எப்படி ஒரு அராஜகம் இருக்குமோ அப்படி இருக்குங்க. நான்லாம் வந்து ஸ்டார்டிங் இந்த டைட்டில் கார்டு போடுறதுக்கு முன்னாடியே பவர் ஸ்டார் பவன் கல்யாண் அப்படிங்கிறதுக்கு முன்னாடியே வந்து போயிடுவேன். வெறித்தனமாக இருக்கும் மனுஷன். உண்மையாக வந்து வேறு லெவல். பிரபாஸு, அல்லு அர்ஜுனு, நீங்கள்லாம் 1000 கோடி 1500 2000 கோடி கூட கலெக்ஷன் பண்ணுங்கள். பவன் கல்யாணோட மாஸுக்கு முன்னாடி ஒன்றுமே வர முடியாது. அப்படி இருக்கும் அவரோட கிரேஸ் மாஸ் அப்படிங்கிறது. அவர் தான் மாசு, அவருக்கு மேலே மாசே கிடையாது. ஸ்கிரிப்ட் வேணால் நம்ம ரெடி பண்ணி பாகுபலி, சலாரு அப்படி அப்படின்னு பிரபாஸ் இரும்பு அப்படி பிடிச்சாருன்னா இரும்பே கைக்குள்ளே போகிற மாதிரி அப்படிலாம் காட்டலாம். அப்படி சும்மா வந்துட்டு போனாலே வந்து பவர் ஸ்டார் தான். பவன் கல்யாண் தான். அதில் எந்த ஒரு இதுவும் இல்லை. ஸோ நான் ஒரு ஃபேனாக அப்படிங்கிறத தாண்டி எனக்கு ஃபேனாக ஒரு படம் நார்மலாக ஒரு பண்ண ரீமேக் படங்கள் லாஸ்ட்டாக பண்ண இந்த நேர்கொண்ட பார்வை ரீமேக்கு, அப்புறம் இந்த ஐயப்பன் கோஷி ரீமேக்கெல்லாம் எடுத்து பண்ணார். அதுவே எனக்கு வேறு லெவலில் ட்ரீட்டாக இருந்தது. பட் இது ஒரு ஃப்ரெஷ்ஷு ஸ்கிரிப்டு. உண்மையாக வந்து செம்மையாக இருக்குது. சவுத் இந்தியா அண்டு பேன் இண்டியா லெவலில் பவன் கல்யாணா யார் அப்படிங்கிறது. ஏன்னா இப்போ அல்லு அர்ஜுன்லாம் பார்த்தோம்னா அவருக்கு அப்புறம் வந்த ஒரு ஜூனியர் தான். ஸோ கிட்டத்தட்ட ஆனால் அவரே பார்த்தோன்னா புஷ்பா அப்படிங்கிற படத்தெல்லாம் வேறு லெவலில் ரீச் ஆகிட்டார். பட் இருந்தாலும் பவன் கல்யாணுக்கு இது ஒரு பேன் இண்டியா லெவலில் ஒரு ஹீரோவாக
தமிழ்நாடுலாம் வந்து அவர் அரசியல்வாதியாக பவன் கல்யாண் எல்லாருக்கும் தெரியும். பட் ஒரு சினிமா நடிகராக ஒரு படம்லாம் பெரிய அளவில் பேசப்படல. பட் இந்த படம் கண்டிப்பாக பேசப்படும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஹரிஹர வீரமல்லு ஜூலை 24 எப்படா வரும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ. ஒரு பவர் ஸ்டார் ஃபேனாக வந்து இப்போதுலேருந்தே வந்து அந்த பச்சை டவலை அந்த சிகப்பு டவலை அப்படிங்கிற மோடுக்கு வந்து போயிட்டேன். ஸோ பார்க்கலாம். இந்த ட்ரெய்லர் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அண்ட் வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு காண்டென்ட்டில் நான் உங்களை பார்க்குறேன். பாய்.